Hi friends, welcome to Zeenath'sworld. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி சூப்பரான டேஸ்டான ஸ்வீட்டான மேக்ரோனி பாயசம் தான் பண்ண போறோம். இது எப்படி ரொம்ப ஈஸியா சிம்பிளா டேஸ்டா பண்றதுன்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இப்போ நம்ம பண்றத பார்க்கலாம். நான் மேக்ரோனியை ஒரு 10 minutes நல்லா சுடுதண்ணியில் கொதிக்க வச்சுட்டேன். அது கூடவே ஒரு கிளாஸ் பால் எடுத்துப்போம். இப்போ நான் இங்கே பவுலில் ஒரு கிளாஸ் பால் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இதை நம்ம 5 to 10 minutesக்குள்ளே பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சுருந்த அந்த மேக்ரோனியை இதில் போட்டுடலாம். ஒரு 2 minutes இது பாலோடையும் அந்த மேக்ரோனி ரெண்டும் ஒன்று சேர அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ரெண்டையும் நல்லா கொதிக்க விட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதை கொதிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம இங்கே நெய் போட்டு முந்திரியெல்லாம் வறுத்து வச்சிடலாம். 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச ஒன்று ஏலக்காய் ஒன்று நம்ம இதில் போட்டுடலாம். அது கூடவே முந்திரி பாதாமை உடச்சி இதில் போட்டுடலாம். கொஞ்சம் வறுபட ஆரம்பித்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா கருகிடும். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. மேக்ரோனியும் பாலும் ரெண்டும் ஒன்று சேர்ந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தாளித்து வச்சுருக்கோம் பாருங்கள், முந்திரி பாதாமெல்லாம் இதில் கொட்டிடலாம். நெய் வாசனையும் அப்படி ஒரு கமகமன்னு பாயாச ஸ்மெல் வருது சூப்பராக. இப்போ இதோட நம்ம ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு இருக்கையில் நம்ம இப்போ சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 2.5 ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ அளவு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ஒயிட் சுகர் வேணான்றவங்க நாட்டு சர்க்கரையும் போடலாம், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான மேக்ரோனி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பாயாசம் எப்போவுமே ரவை சேமியாவில் தான் பண்ணுவோம். இது டிஃப்ரெண்ட்டாக இந்த மேக்ரோனி பண்ணி பண்ணுறது பசங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.